ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ABC ஜூஸ் போட போகிறோம். ABC ஜூஸ் எல்லாம் ட்ரையாக செஞ்சு சாப்பிட்றாங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். ஏனா ஆப்பிள், பீனா பீட்ரூட், சீனா கேரட் இது போட்டு நம்ம இப்போ இது நல்ல ஒரு ஜூஸு. நல்ல ஹீமோகுளோபின் கூடும், நல்ல சத்து, எல்லா சத்துமே கிடைக்கும். அதனால இதை போட்டு நம்ம ஒரு ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, சத்தானது. பிள்ளைங்க, பெரியவங்க, லேடிஸு எல்லாருக்கும் நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் குடித்தா நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இதை அப்படியே அரைச்சி வடிகட்டிட்டு எப்படின்னு நம்ம காமிக்கிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதை நம்ம எப்படி அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இதில் உங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்கறதுனா சர்க்கரை போட வேண்டாம். வயசு குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம இப்போ அரைச்சாச்சு. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. பீட்ரூட் பாருங்க, நல்லா அந்த ABC அப்படிங்கிற ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் நல்லா வடிகட்டிட்டோம் பாருங்க. நல்லா ஜூஸ் சூப்பராக இருக்கு பாருங்க. ஜூஸ் போட்டாச்சு. ஆனால் லைட்டாக கொஞ்சம் லெமன் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு 2-3 சொட்டு ஒரு டம்ளருக்கு அப்படி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இயற்கையாக நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பீட்ரூட்டு கேரட்டு பொரியல் பண்ணுறப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதில் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்ல சத்தானது. செஞ்சு பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.